நகையெல்லாம் யாரும் இப்போ நம்ம பீரோவில் லாக்கர்லாம் வைக்கிறது இருக்கு. குப்பை தொட்டி தூக்கி வச்சிடுறாங்க சேஃப்டியாக இருக்கட்டும். ஏன்னா நீ வந்து பீரோவில் வச்சாலும் வந்து எடுப்பா திட்டு போயில. குப்பை தொட்டி தானே எச்சி சோறு கிடக்கும், எச்சி கிடக்கும், மீந்து போன சிக்கன் ரைஸ் கிடக்கும், அவ்வளோதானே. அங்கே போய் யாரும் நகையை எடுப்பா அப்படின்னு திருட வரப்போ தூக்கி போட்டுருவாங்க. இவ்வளோ இருக்குது. தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயம் ட்ரெண்டாக இருக்குது. நல்ல விஷயங்களும் எல்லா விஷயமும் ட்ரெண்டாக இருக்குது. இப்போ ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? அதாவது தூய்மை பணியாளர்கள் கூப்பிட்டு பாராட்டுறது. அது தமிழ்நாட்டு தூய்மை பணியாளர்களை தமிழ்நாடு அளவில், இந்தியாவில் யாரும் பாராட்டல, உலக அளவுலாம் கூப்பிட்டு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ்லாம் கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. எதனால? அவங்களுடைய நேர்மையினால. அதாவது குப்பை தொட்டியில் வந்து ஒரு 50 சவரன் 40 சவரன் 50 சவரன் வந்து நகை கிடக்குது. அதை எடுத்து கொடுத்ததுனால அவங்களோட நேர்மைக்கு பாராட்ட தெரிவிக்க நல்ல விஷயம். அவங்கள பாராட்டணும். நிச்சயமாக வந்து நேர்மை ரொம்ப முக்கியமானது. அதில் ஏழ்மையில் நேர்மைங்கிறது ரொம்ப 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 அசாத்தியமானது. எல்லாரும் பாராட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அரசு பாராட்டினா அதில் வந்து ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அரசை தவிர மிச்ச ஆட்கள்லாம் கூப்பிட்டு பாராட்டுறாங்கல்ல, அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. சந்தேகத்துக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே. யார் பாராட்டினா தெரியுமா? அரசு தவிர கூப்பிட்டு ரஜினி, பார்த்திபன், அப்புறம் வந்து லலிதா ஜுவல்லரி ஓனரு, இன்னொரு ஜுவல்லரி ஏதோ ஓனரு, மலேசியாவில் உள்ள ஒரு மினிஸ்டர், இவ்வளோ நபர்கள் கூப்பிட்டு பாராட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க நீங்க? மற்றவங்களை பற்றி எனக்கு சொல்ல தெரியல. ரஜினி அங்கிள் கூப்பிட்டு பாராட்டினது ஒரே ஒரு விஷயமா தான் இருக்கும். என்னது? நம்ம ஒழுங்கா டாக்ஸே கொடுக்கறது இல்ல, ஸ்கூலுக்கே வரி சரியா கட்டல. நீ வரப்பா லாஸ்ட் இயர்ல வந்து அதிகமாக டாக்ஸ் கட்டினது அவர் தான். தமிழ்நாட்டில் நம்பர் 1 டாக்ஸ் பேயர் இருக்கு அவர். பாசக்கார்ட்ட இருந்து இந்த கூட்டாளித்தனத்தை விட்டதுக்கு அப்புறம் மனசை திருந்திட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த பிரச்சனை இருந்துச்சு. மேபி அதனால கூட தைரியமா கூப்பிட்டு பாராட்டி. அதாவது நேர்மையா அரசு கூப்பிட்டு பாராட்டுனா ஒரு நியாயம் இருக்குது. பாடுறா, என் ஸ்டேட்ல, என் நாட்டில் இப்படி ஒரு ஆள் இருக்காங்க, இவ்வளோ நேர்மையாக ஒரு ஆள் இருக்காங்க பாடுறா அப்படின்னு கூப்பிட்டு பாராட்டுறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. அரசு பாராட்டலாம். அரசு தவிர மற்றவங்க கூப்பிட்டு பாராட்டுறாங்கன்னா அந்த ஆட்கள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது. சோஷியல் மீடியாவில் நம்ம ஜனங்க என்ன கேட்குறாங்க, மற்றவர்கள் ஏன்யா இப்போ கூப்பிட்டு பாராட்டுறீங்களே இவங்கள, அவங்க போராட்டம் பண்ணும் பொழுது அல்லது அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை, அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் கொடுங்க, அவங்கள வந்து நீங்கள் எக்யூப்ட் ஆக்கியிருக்கீங்களா, அதுக்கு ஏதாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா எல்லாரும், இப்போ சும்மா கூப்பிட்டு பாராட்டுறீங்களே அப்படின்னு இந்த ரஜினி மேலெல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க. அது கரெக்டு தானே? இன்றைக்கி கூப்பிட்டு பாராட்டுறவங்க அவங்க உடம்பு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வசதியான எக்யூப்மெண்ட்ஸு, அவங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கலான விஷயங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு அரசுக்கிட்ட இல்லை என்னைக்காவது அவங்க முயற்சி எடுத்துருக்காங்களா? கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட பேசிக் ஹேண்ட் க்ளவுஸே இருக்காது. ஆமாம், க்ளவுஸே இல்லாமல் தான் குப்பையெல்லாம் எடுக்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருந்து குப்பை எடுக்க வரும்போது இப்போ நான்லாம் இருந்தால் நானே எடுத்து போட்டுருவேன், வேணா நீங்கள் தொட வேணாம் அப்படிமே. ஏன்னா நம்ம வீட்டு குப்பையை நமக்கே தொடர்றது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ தான் அவங்க ப்ராப்பர் யூனிஃபார்மில், ப்ராப்பர் க்ளவுஸில் அந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் வருஷங்களாக தான் அவங்களுக்கு ப்ராப்பராக அந்த விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கு, சானிட்டரி விஷயங்கள்லாம்.